ரூபாய் 500 நோட்டுக்கு வந்த சிக்கல். ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள புதிய வழிகாட்டுதல். மக்களே, உடனே இதை பண்ணுங்க. உங்களில் 500 ரூபாய் நோட்டு இருந்தால் அதற்கான புதிய வழிகாட்டுதல் மற்றும் அப்டேட் ஒன்று வெளியாகி உள்ளது. நாடு முழுவதும் கரன்சி நோட்டுகளை அச்சடித்து புழக்கத்தில் கொண்டு வருவதற்கு இந்திய ரிசர்வ் வங்கி மூலம் முழு அதிகாரம் உள்ளது. நோட்டுகள் மற்றும் நாணயங்களின் முழு புழக்கமும் விநியோகமும் இந்திய ரிசர்வ் வங்கியில் செயல்பட்டு வருகிறது. இத்தகைய சூழலில் ரிசர்வ் வங்கி அவ்வப்போதே பல்வேறு வகையான பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை வெளியிட்டு புதிய நோட்டுகளை வெளியிட வருகிறது. இந்த உத்தரவுகள் நாட்டின் பொருளாதாரத்தின் நலன்கள் மற்றும் பொருளாதார நிலையை மனதில் கொண்டு எடுக்கப்படுகிறது. அந்த வகையான ரிசர்வ் வங்கியில் சமீபத்தில் 500 ரூபாய் நோட்டுக்கான புதிய வழிகாட்டுதல் 2024 வெளியிட்டுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய விதிகளின்படி பழைய கிழிந்த 500 ரூபாய் நோட்டுகள் அனைத்து வாடிக்கையாளர்களின் தங்கள் நகரின் ரிசர்வ் வங்கியின் கிளையை தொடர்பு கொண்டு மாற்றிக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன் இந்திய அரசாங்க நாட்டின் 500, 1000 ரூபாய் நோட்டுகள் தடை செய்து அதற்கு பதிலாக புதிய 2000, 500 நோட்டுகள் வெளியிட்டுள்ளன. அதில் சமீபத்தில் பாதுகாப்பு காரணங்களுக்காக 2000 நோட்டுகள் தடை செய்யப்பட்டுள்ளது. தற்போது 500 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருந்து வருகிறது. அதன்படி இந்தியாவில் 500 நோட்டுகள் மற்றும் அதிகபட்ச ரூபாய் நோட்டாக உள்ளது. இந்த நோட்டுகள் கிழிந்தோ அல்லது சிதைந்து இருந்தாலோ ரிசர்வ் வங்கியில் தொடர்பு கொண்டு மாற்றிக்கொள்ள முடியும். இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள வழிகாட்டுதலின்படி நோட்டுகள் மற்றும் விரும்பும் அனைத்து நுகர்வோரும் பின்வரும் முக்கிய அம்சங்களை மனதில் கொள்ள வேண்டும். மாற்ற விரும்பும் நோட்டில் ரிசர்வ் வங்கி ஆளுநரின் கையொப்பம் தெளிவாக இருக்க வேண்டும். நோட்டில் எண் தெளிவாக இடம்பெற்றிருக்க வேண்டும். உறுதிமொழி விதி மற்றும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும். நோட்டில் அசோக நூன் அல்லது மகாத்மா காந்தி சிலை இருக்க வேண்டும்.